செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயிலில் சிக்கிய பயணிகள் தற்போது தண்டவாளம் வழியாக வெளியேறி வருகின்றனர். 9 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று வெளியேறி வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயிலில் சிக்கிய பயணிகள் தண்டவாளம் வழியாக வெளியேறி வருகின்றனர். 9 கிலோமீட்டர் தூரம் நடந்து பயணிகள் வெளியேறி வருகின்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயிலில் சிக்கிய பயணிகள் தண்டவாளம் வழியாக நடந்தே வெளியேறி வருகின்றனர். 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று வெளியேறி வருகின்றனர். ரயில் தண்டவாளம் வழியாக 9 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து வெளியேறி வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்கிட கேட்கலாம். சுடலைமணி, வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமா பிரியங்கா. அதாவது தற்போது தொடர்ந்து மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அருகே உள்ள ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த மழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 தினங்களாக அந்த ரயிலில் வந்த பயணிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உணவுகளின்றி மிகுந்த அவதி அடைந்து வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இன்றைய தினம் காலை உணவுகள் என்பது ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் தற்போது இன்று தண்ணீரும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீரும் வடிந்த நிலையில் அங்கே இருந்த அந்த ரயில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் தண்டவாளத்திலேயே திருநெல்வேலியை நோக்கி வருகின்ற காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த ரயில்வே தண்டவாளம் வழியாகவே தற்போது வந்துள்ளனர். காலை உணவுப் பொட்டலங்களை வழங்கிய ஹெலிகாப்டர் மூலம் மீதி இருந்த, அதாவது ரயிலில் இருந்த மீதி இருந்தவர்கள், அதாவது வயதானவர்கள், வயது குழந்தைகளை வைத்திருந்தவர்களை போலீஸ் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு அருகில் இருந்த வெள்ளூர் கிராமத்தில் அமர்த்தியுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து ஒரு 6 பேருந்துகள் மூலம் அங்கு இருந்தவர்களை தற்போது வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அனுப்புவதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த வழியாக வந்த 300 பேரும் இங்கு ஒரு 3 பேருந்துகள் மூலம் செய்துங்கநல்லூரில் இந்த 300 பயணிகளையும் பேருந்துகள் மூலம் ஏற்றி இவர்களையும் வாஞ்சி மணியாச்சிக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசு செய்து வருகின்றது. இதற்கிடையில் தற்போது ரயிலில் யாரும் இல்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது ரயில் மட்டும்தான் அங்கு இருப்பதாகவும், ஆனால் அங்கிருந்து நடந்து வருபவர்கள் தற்போது நாங்கள் மிகுந்த அச்சத்துடன் தான் வந்ததாக கூறுகின்றனர். சில இடங்களில் தண்ணீர் கழுத்தளவிற்கும், சில இடங்களில் மார்பளவிற்கும், சில இடங்களில் இடுப்பளவிற்கும் இருந்ததாகவும் கூறுகின்றனர். மேலும் சில இடங்களில் ரயில்வே தண்டவாளங்களில் ஜல்லிக்கல்கள் அரிப்பு ஏற்பட்டு 100 மீட்டர் 200 மீட்டர் வரை இந்த தண்டவாளங்கள் தொங்கியதாகவும், அந்த இடங்களில் வரும்போது சிலர் மிகவும் அச்சத்துடன் வந்ததாகவே அந்த பகுதியில் உள்ள அங்கிருந்து வந்த பொதுமக்களும் அந்த பயணிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தங்களை ஊருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசு முறையாக எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.